நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து தன்னுடைய ஜீவனையே கொடுத்து அவர் மரித்தார். மரித்த இயேசு கிறிஸ்து மூன்றாவது நாளில மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார். பாவத்துக்கு மன்னிப்பு இயேசு கிறிஸ்து மட்டும்தான் என்று நாம் சொல்லுவதற்கு காரணம் என்னவென்றால், மற்ற மதங்களிலேயும் தங்களுடைய பாவத்துக்கு மன்னிப்புக்கென சில காரியங்கள் எல்லாம் அவர்கள் செய்கிறார்கள். இதெல்லாம் செஞ்சா எங்களுடைய பாவம் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர்களுக்கு பாவ மன்னிப்புடைய நிச்சயம் இருக்காது. ஆண்டவராகிய இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நமக்கு இயேசு சிலுவையில ஒரு பாவமும் அறியாத அவர் நம்முடைய பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்து, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அவர் அதற்குரிய கிரயத்தை செலுத்தி விட்டபடினால் நமக்கு பாவ மன்னிப்பு மட்டுமல்ல, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கர்த்தர் நமக்குள்ளே தந்திருக்கிறவராக இருக்கிறார். மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. செத்து போனா எங்க போவீங்கன்னு கேட்டு பாருங்க, தெரியாது. செத்து போன பிறகு பார்ப்போம் என்று சொல்லுவார்கள். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நம்பிக்கையை தருகிறார். அதே போல உயிர்த்தெழுதலிலேயும் ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் தருகிறார்.